இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெலேஜியா என்று சொல்லப்படுகிற மார்கரெட்டா அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் தற்பொழுது இருக்கிற துருக்கி தேசத்தில் 4வது அல்லது 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதை என்று அழைக்கப்படுகிறாள். அன்புமிக்கவர்களே, பேரழகியாக விளங்கிய இந்த பெலேஜியா என்பவர் ஒரு நடிகையாகவும் மிகப்பெரிய ஒரு பணக்காரியாகவும் அதே நேரத்தில் விலைமாதராகவும் இருந்தார். அப்படி என்று இவருடைய இளமை கால வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக ஆடம்பரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெலேஜியா வசித்த பகுதியில் புனித நோன்னாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு துறவி இருந்தார். ஒரு நாள் இந்த பெலேஜியாவை அவர் கடந்து செல்கிற நேரத்தில் மிகவும் பரிதாபமாக பார்த்து செல்கிறார். உன்னுடைய அழகையும் உடலையும் கவனித்து கொண்ட நீ உன்னுடைய ஆத்துமாவை கவனிக்க தவறிவிட்டாயே என்று பரிதாபமாக பார்த்து சென்ற அந்த புனித நோன்னாஸ் அவர்களை தனியாக சென்று சந்தித்த புனித பெலேஜியா தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். இவ்வளவு நாட்கள் என்னுடைய பேரழகை நம்பி சாத்தானுக்கு அடிமையாக இருந்து விட்டேனே, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று அவர் பொது மன்னிப்பு பெற்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழையருக்கு விற்று கொடுத்து விட்டு தன்னிடமிருந்த பணியாளர்கள் மற்றும் அடிமைகள் அனைவருக்குமே தன்னுடைய சொத்துல பங்காக கொடுத்து அவர்களையும் விடுதலை செய்கிறார். அதற்கு பிறகு ஆண் துறவிகள் அணிகிற துறவு உடையை உடுத்தி கொண்டு தான் இருந்த பகுதியை விட்டு வெகு தொலைவில் சென்று ஆண் துறவிகள் வசித்து கொண்டிருந்த ஒரு இடத்துல இவர் தான் ஒரு பெண் என்று அவர்களுக்கு அறிவிக்காமல் அவர்களோடு 5-6 ஆண்டுகள் அவர் ஆண் துறவி போலவே வாழ்ந்தார் என்றும் தாடியில்லா துறவி என்றும் இவர் அழைக்கப்பட்டார். கடைசியில் அவருடைய இறப்புக்கு பிறகுதான் இவர் ஒரு பெண் துறவி என்று மற்ற துறவிகளுக்கு தெரிய வந்தது என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய செல்வம், அழகு, இந்த உலகத்தினுடைய புகழ் இவற்றின் மீது நம்பிக்கை வைத்து சாத்தானின் ஊழியக்காரியாக சாத்தானின் அடிமையாக விளங்கிய இந்த புனித பெலேஜியா பிற்காலத்தில் புனித மார்கரெட் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு தன்னுடைய வாழ்வை முற்றிலும் மாற்றி இயேசுவுக்காக தன்னையே உருகுலைத்து அடையாளம் தெரியாத அளவுக்கு தாட்சியிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சியாக மரித்திருக்கிறார். இந்த புனிதையினுடைய நல்ல முன்மாதிரியை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அழகு, இந்த உலகம், இந்த செல்வம், இந்த புகழ் இவற்றின் மீது நம்பிக்கை வைக்காமல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார். சென்ற உடனேயே மார்த்தாள் விருந்தோம்பலில் கவனம் செலுத்தி இயேசுவை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும், நல்ல விருந்தோம்பலோடு அவரை அக்கறையோடு கவனித்து கொள்ள வேண்டும் என்று அந்த வீட்டு வேலைகளில் அவர் மும்முரமாக இருக்கிறார். ஆனால் மரியாளோ இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஒரு சூழலை தான் மார்த்தா கொஞ்சம் கோபமடைந்து எரிச்சல் அடைந்து, ஆண்டவரே, நான் இந்த வீட்டு வேலைகளில் இப்படி மும்முரமாக இருக்கிறேனே, என் சகோதரியை கொஞ்சம் எனக்கு உதவ சொல்லலாமே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பார்த்து, இந்த உலக காரியங்களில் நீ கவனமாக இருக்கிறாய், ஆனால் மரியா சரியான பங்கை தேர்ந்து கொண்டாள் அப்படி என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உலகில் ஆன்மீக வாழ்வா பணி வாழ்வா, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்லதா அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்லதா அப்படி என்கிற பட்டிமன்றம் பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் கடவுளை அன்பு செய்தால் ஏழை எளியவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், திக்கற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அப்படி என்று இந்த உலகத்தினுடைய பார்வையில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது தான் முக்கியம். கடவுளோடு இணைந்திருப்பது, கடவுளை பற்றி தியானிப்பது, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருப்பது அவ்வளவு முக்கியமல்ல அப்படி என்று இன்றளவும் இதை பற்றின விவாதங்கள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதற்கு ஏற்றவாறு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை, நீ இந்த உலக காரியத்தில் கவனமாக இருக்கிறாய், ஆனால் மரியா தேர்ந்து கொண்டது நல்ல பங்கு என்று சொல்வதன் மூலமாக ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஃபாதர், உண்மையாகவே இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய திருவாய் மலர்வதை கேட்டுக்கொண்டிருப்பது நலமா
அல்லது அதற்கு இணையாக ஏழையருக்கு நாம் பணிவு செய்து நலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். சிங்கப்பூர் தேசத்தினுடைய தேசிய மரம் மலர் அப்படி என்று பக்கோடா ட்ரீ அப்படி என்று சொல்லுவார்கள். அந்த மரத்தினுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால், முதல் 5 ஆண்டுகளில் 1 அடி அல்லது 1.5 அடி தான் அந்த மரம் வளருமா. அந்த 5 ஆண்டுகளில் நல்ல வேர்களை பரப்பி அதற்கான நீரோட்டத்தை அது தெரிந்து கொண்டு தயார் நிலையில் இருக்குமா. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். 10 ஆண்டுகளில் 25 அல்லது 30 மீட்டர் உயரத்திற்கு அது வளரக்கூடியது அப்படி என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, 5 ஆண்டுகள் அமைதியோடு அந்த மரம் தனக்கு தேவையான ஆற்றலை தேடி தேக்கி வைத்துக் கொள்கிறது. அதற்கு பிறகு வளர்கிறது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் கூட இறைவனோடு நாம் செலவிடுகிற நேரம் என்பது இந்த மரத்தை போல நம்முடைய ஆன்மீக பலத்தை நமக்கு தரவல்லது. இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான சக்தியை நமக்கு தரவல்லது. இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய இறை வார்த்தையை சிந்திக்கிற பொழுது இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கும், இந்த உலகத்தினுடைய சவால்களை நம்ம எதிர்கொள்வதற்கும், இந்த உலகத்தில் உள்ள சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கும், மனதிடத்தோடு மக்களுக்கு பணி செய்வதற்கும் இயேசுவின் அருகில் இருக்கிற பிரசன்னம் மட்டுமே நமக்கு ஆற்றலை தரும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் இறைவனுக்கே முதல் இடத்தை நாம் தர வேண்டும். அதற்கு பிறகு இந்த மனித வாழ்வில் த பேலன்ஸ்டு லைஃப் அப்படி என்று சொல்வார்கள். ஜெபத்துக்கான கடவுளுக்கான நேரத்தை சரியான நேரத்தில் ஒதுக்கிவிட்டு அதே நேரத்தில் மனித மேம்பாட்டுக்கான பிறரன்பு பணிகளில் கவனம் செலுத்தி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு சீராக விண்ணகத்தை நோக்கி ஒரு வளர்ச்சியாக ஆன்மீக வளர்ச்சியிலும் மண்ணகத்தில் பணி செய்கிற பிறரன்பு வளர்ச்சியிலும் நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இறைவனுக்கு முதலிடத்தையும் அதே நேரத்தில் பிறரன்பு பணிகளிலும் ஈடுபட்டு நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக மாற்றிட இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.